வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஜூன் 6. மேக்ஸிமம் வந்து இன்னையோட லாஸ்ட் டேட் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. புரியுதா? எனக்கு தெரிஞ்சு வந்து டிஎன்ஏ டவுட் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மாதிரி தெரியலை, பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நீட் ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்த மெடிக்கல், ஏன்னா அடுத்தடுத்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோக்கு வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதனால இன்னைக்கு தான் லாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டே. கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருங்க. இன்னைக்கு நைட்டு வரை கண்டிப்பாக வந்து போர்ட்டல் ஓப்பனில் தான் இருக்கும். எப்படியாவது இன்னைக்குள்ள வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அட்லீஸ்ட் பண்ணிருங்க. ரைட். இப்போ டோட்டோட வெப்சைட்ல, டிஎன்இஏ ஆன்லைன் வெப்சைட்ல வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான ஷெட்யூல் போட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஷெட்யூல் வந்து இது ஃபேஸ் 1. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கேன், என் பேர் வரல சார்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் இது வந்து 4489 பேருக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷெட்யூல் 1. ஜூன் 12 இருந்து ஜூன் 23 வரை வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களுக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் கண்டிப்பா இருக்கும். ரைட். இவங்களாம் எங்க போகணும்? யார் யார் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்ளை பண்ணிருக்கீங்களோ அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஸ்டேட்ல, டிஸ்ட்ரிக்ட்ல, ஜோனல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல கூட நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கான எல்லா சர்டிபிகேட்ஸும் எடுத்துட்டு நீங்க நேரா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகணும். அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பிளாக் இருக்கு. அந்த பிளாக்ல வந்து உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் வந்து என்ன செய்வாங்க, எல்லா சர்டிபிகேட்டும் வெரிஃபை பண்ணி, ஏற்கனவே வந்து நீங்க வந்து ஒவ்வொரு கோல்டுக்கு இவ்வளவு மார்க், சில்வருக்கு இவ்வளவு மார்க், பிரான்ஸ்க்கு இவ்வளவு மார்க்னு ஏற்கனவே நீங்க ஒரு மார்க் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து அவங்க வெரிஃபை பண்ணி உங்களுடைய கரெக்டான மார்க் வந்து சொல்லிடுவாங்க. உங்களுக்கு இது கோல்டு, இது அப்ளிகபிள். ஏன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து 5 இயர்ஸ் சர்வீஸ்லாம் வந்து நீங்க எழுதிருந்தீங்கன்னா அவங்க கரெக்டா பார்த்து லாஸ்ட் 3 இயர்ஸ் சர்டிபிகேட் மட்டும்தான் வந்து அக்கௌண்டபிள் எடுப்பாங்க. அதை பார்த்துட்டு வந்து எது எது வந்து வேலியேடுன்னு சொல்லி அவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க, மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான மார்க் பண்ணி அதுக்கான தனி கவுன்சிலிங் நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒன்லி ஸ்போர்ட்ஸ்க்கான மார்க் மட்டும்தான். இந்த கவுன்சிலிங்ல வந்து ஸ்போர்ட்ஸோட மார்க் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க எந்த கம்யூனிட்டி, நீங்க டோட்டல் +2 எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, எவ்வளவு கட் ஆஃப்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் வந்து உங்களுடைய ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க எத்தனை கோல்டு வாங்குனீங்க, எத்தனை சில்வர் வாங்குனீங்க, எத்தனை பிரான்ஸ் வாங்குனீங்க, எத்தனை பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, இதை வச்சு கால்குலேட் பண்றதை வச்சு அவங்க ஒரு ரேங்க் பண்ணுவாங்க. இதே அஸ் யூஷுவல் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து என்னது, ஸ்போர்ட்ஸ் ஜெனரல், ஸ்போர்ட்ஸ் 7.5 அந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன செய்வாங்க, அஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. இதுல என்னன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு காலேஜுக்கு ஒரு சீட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு காலேஜுக்கு ஒரு சீட்டு தான். இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 475 காலேஜ் இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து என்னது 475 சீட்ஸ் மட்டும் தான். அவங்களே வந்து 500 சீட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு காலேஜுக்கு ஒரு சீட்டு தான் வரும். ஸோ அதனால வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால யார் யார் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே எல்லா காலேஜுமே சாய்ஸ்ல போட்டுருங்க. புரியுதா? நீங்க சாய்ஸ்ல வந்து நீங்க ஒரு காலேஜ்ல ஒரு குரூப் தான். இப்ப நீங்க வந்து ஒரு காலேஜ்ல வந்து நீங்க ஒரு குரூப் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு குரூப் சூஸ் பண்ண முடியாது. இப்ப இன்னொரு காலேஜ்ல ஒரு குரூப் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு குரூப் சூஸ் பண்ண முடியாது. ஒரு காலேஜ்ல நீங்க ஒரு குரூப் தான் சூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து நீங்க ஆல்மோஸ்ட் வந்து எல்லா காலேஜ் அண்ட் குரூப் சூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், ஒரு காலேஜ்ல நீங்க ஒரு குரூப் தான் சூஸ் பண்ண முடியும். அது எந்த குரூப் வேணுமா நீங்க சூஸ் பண்ணலாம். அதை பண்ணி இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல காலேஜ்ல வந்து சீட் எடுத்து அதை ஜாயின் பண்ண முயற்சி பண்ணுங்க. இன்னொன்னு, உங்களுக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ், நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துருது. அந்த அலாட்மெண்ட் வந்த பிறகு அந்த காலேஜ் வந்து இல்ல சார் நான் ஜெனரல்ல போய் எடுக்கும் நினைச்சாலும் நீங்க ஜெனரல் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணலாம். இந்த இது வந்து நீங்க என்ன செய்யணும் தேவையில்லை, போய் ஜாயின் பண்ணணும் கட்டாயம் கிடையாது. பட் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர்ல வந்து நீங்க ஒரு 10 டேஸ்ல ஜாயின் பண்ணுங்க இருக்கும். நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் நெசசிட்டி கிடையாது. நீங்க வந்து ஜெனரல் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி ஜெனரல்ல நல்ல காலேஜ், இதோட நல்ல காலேஜ் வந்தா நீங்க ஜெனரல்ல போய் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்படி ஜெனரல்ல வந்து நீங்க எதிர்பார்த்த காலேஜ் இல்லைன்னா நீங்க ஏற்கனவே வாங்கின அந்த ஸ்போர்ட்ஸோட இதை வச்சுக்கிட்டு அந்த காலேஜ்ல போய் நீங்க ஜாயின் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வந்து வாங்கிட்டு நீங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ண வெல் அண்ட் குட். அப்படி ஜாயின் பண்ணலன்னா நீங்க ஜெனரல் கவுன்சிலிங்ல மேபி 3rd ரவுண்ட் ஸ்டூடெண்ட் வந்து நீங்க தேர்ட் ரவுண்ட்ல வந்து நீங்க எடுத்த பிறகு கூட வந்து
அந்த காலேஜும் இந்த காலேஜும் ரெண்டும் பாருங்க. எது உங்களுக்கு பெட்டர் காலேஜ் பெட்டர் குரூப்பா இருந்துச்சோ நீங்க அதுல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல், புரியுதா? சோ ஸ்போர்ட்ஸ் கோட்டால எடுத்தா அந்த காலேஜ் தான் ஜாயின் பண்ணணும்னு ஒரு தவறான கணிப்பு இருக்கு. அப்படி கிடையாது. இதையே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஜெனரல்லையும் அப்ளை பண்ணுங்க. அதுல ரெண்டுல எது உங்களுக்கு பெட்டரா தெரியுதோ அதை போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கான ஷெட்யூல் வந்து ஜூன் 12 இருந்து ஜூன் 23 வரை கொடுத்திருக்காங்க. அந்தந்த டைம் ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. அந்தந்த டேட் அண்ட் ஷெட்யூல்ல வந்து நீங்க கண்டிப்பா வந்து அட்டெண்ட் பண்ணிருங்க. இன்கேஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் வந்து நீங்க வந்து உங்களுக்கு தகவல் கிடைக்க லேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் யாரும் சொல்லல, நீங்க வந்து டேட்டை வந்து பார் பண்ணிட்டீங்க, நீங்க ஒரு 12-13 போக வேண்டியது உங்களுக்கு ஒரு 15-16 தான் இந்த விஷயம் தெரியுதுன்னா தைரியமா நீங்க போகலாம். புரியுதா? அங்க போய் வந்து சார் இந்த மாதிரி வந்து நான் பாக்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு சார் ரிக்வெஸ்ட் பண்ணா உங்க சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணிடுவாங்க. அந்த டேட்டை நீங்க மிஸ் பண்ணாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. டிஎன்ஏ ஆன்லைன் அண்ட் டோட் வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் தான், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து அவங்க கொடுத்த ஷெட்யூல்ல நீங்க அட்டெண்ட் பண்ணிருங்க. இன்கேஸ் வந்து அந்த உங்க கொடுத்த ஷெட்யூல் அண்ட் டைமிங்ல வந்து இன்கேஸ் நீங்க பார்க்கல, ஏதோ ஒரு அசம்பாவிதம் உங்களால போக முடியலன்னா நீங்க வந்து அந்த 23ஆம் தேதிக்குள்ள ஒரு நாள் போய் வந்து சார் நான் இத்தனாம் தேதி வரணும்னு நினைச்சேன் சார் கொஞ்சம் சிக்கலாயிருச்சு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்களும் சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. அதனால டேட் பாராதனால யாரும் பயப்பட தேவையில்லை. ஸோ அதனால வந்து தைரியமா இருங்க. நம்ம டிஎன்ஏ ஆன்லைன் வந்து அண்ட் டோட் எல்லா அஃபிஷியல் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுக்காக தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப நீங்க வேல்யூட் ரீசன் சொன்னீங்கன்னா உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க. ரைட். அது போக இன்னொரு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்கறாங்க. ஏற்கனவே அதை நான் பேசிட்டேன். ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கிறவங்க இதுலயும் அட்டென்ட் பண்ணலாம், ஜெனரல்லையும் அட்டென்ட் பண்ணலாம். ரெண்டுல எது பெட்டர் இருக்கோ அதுல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால வந்து நீங்க ஜெனரல்லையும் நீங்க என்ன செய்யுங்க, கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்க. வேற இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் ரிலேட்டட்கான டவுட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா எப்போவுமே கால் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் ஜாகிர் ஹுசைன் 9842376822. எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். அதே மாதிரி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்க எவ்வளவு கூட வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ, எவ்வளவு கூட இந்த வீடியோ ஷேர் பண்றீங்களோ ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு வந்து எல்லா டவுட்டுமே வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண ரெடியா இருக்கேன். ரைட். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை பாய் பாய்.